ஓகே. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ப்ளீஸ் அகாடமி. நம்மளுடைய மதிப்பிற்கு ஒரு டிஎன்பிசி மாணவர்கள் மற்றும் தேர்வர்கள் நம்மகிட்ட ரிப்பீட்டடா கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் டிஎன்பிசி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரப்போகுது. சார் டிஎன்பிசி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமினேஷன் வரப்போகுது. இப்போ அடுத்து டிஎன்பிசி குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமினேஷனும் வரப்போகுது. இப்போ என்னன்னா சார், இப்போ எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு சார். சார் நான் வந்து டிஎன்பிசி குரூப் 2 ஆஸ்பிரண்ட். சார் நான் டிஎன்பிசி குரூப் 1 ஆஸ்பிரண்ட். சார் நான் டிஎன்பிசி குரூப் 4 ஆஸ்பிரண்ட். இப்போ எல்லா எக்ஸாமினேஷனும் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுன்னு வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன மேட்டர்னா சார், எனக்கு வந்து எது வந்து படிக்கிறதுன்னு கன்ஃபியூஸ்டா இருக்கு சார் எனக்கு. எது நம்ம போலாம்? ஏன்னா 3மே வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம எக்ஸாமினேஷன். லட்சக்கணக்கான மாணவர்கள் எதிர்பார்க்கின்ற தேர்வு, எழுதுகின்ற தேர்வு என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல வேக்கன்சி உடைய ஒரு எக்ஸாமினேஷன். அப்படிங்கிறப்போ, எது வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது? எனக்கு ஒண்ணுமே இன்னுமே வந்து ஒரு மாரி டவுட்டா இருக்கு சார். இப்ப நான் வந்து குரூப் 4 படிச்சுட்டு இருக்கேன். இப்ப அடுத்து குரூப் 2 வரப்போகுது. ஸோ குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் சிலபஸ் வந்து ஓரளவுக்கு சேம் தான். அப்ப குரூப் 2 போயிரலாமா? நான் இன்டர்வியூ போயிரலாமா? இல்ல இன்டர்வியூ போயிரலாமா? இல்ல பேசாம எதுக்கு குரூப் 4, குரூப் 2 போயிட்டு டைரக்ட்டா குரூப் 1க்கே போயிரலாமா? ஹையர் போஸ்டிங் போயிரலாமா? எனக்கு வந்து ஒரே கன்ஃப்யூஸா இருக்கு சார். இத பற்றி விடை பதிவு குடுங்க. அதாவது இது மாரி நெறைய கேள்விகள் நீங்க கேட்டிருக்கீங்க. நான் எல்லாமே சேர்த்து கொடுத்து விடை பதிவு தரேன். ஆக்சுவலா என்ன மேட்டர் அப்டின்னாங்க, ஒரு சின்ன விஷயம். நான் ஆல்ரெடி ரெக்வெஸ்ட்டும் வச்சிருப்பேன் போன வருஷம். நான் இறுதி வரைக்குமே ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருப்பேன். என்னன்னா, இப்ப குரூப் 4 எக்ஸாமினேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க. ஒரு 3 to 4 மந்த்ஸ் படிக்க டைம் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் நடக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு எக்ஸாமினேஷனோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ குரூப் 1 மாணவரா இருக்கலாம், குரூப் 2 மாணவரா இருக்கலாம், குரூப் 4 மாணவரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஓகே. அந்த 3 மந்த்ஸ்ல குரூப் 4 ஃபுல் படிச்சு எக்ஸாமினேஷன் எழுதிடுறாங்க. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் குரூப் 1 வந்துச்சு அப்படின்னா, திரும்பி ஓகே குரூப் 4 மாணவரா இருந்தாலும் சரி, குரூப் 2 மாணவரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இப்போ குரூப் 1 அவங்க அந்த எலிஜிபிலிட்டி இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பெர் நோட்டிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 1 அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாமினேஷன் முடியுது. இந்த எக்ஸாமினேஷன் இப்போ குரூப் 4 முடிஞ்சிருச்சு. ஓகே. அதோட முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் குரூப் 1 முடிஞ்சுச்சு. அதுக்கடுத்து குரூப் 2 வந்துச்சு அப்படின்னா, நம்மளால எல்லா எக்ஸாமினேஷனுமே வந்து ஓரளவுக்கு வந்து ரிவைஸ் பண்ண முடியும், படிக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனா இப்போ தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 வருது. இப்போ ஜூலை மாசம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து குரூப் 1 வருது. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் குரூப் 2 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்றேன். அப்போ இங்க நம்ம வந்து எந்த எக்ஸாமினேஷன் படிக்கிறது? இந்த டவுட் தான் நீங்க கேட்குறீங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், ஜெனரலாவே நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும் அப்டின்னா, அந்த எக்ஸாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த எக்ஸாமினேஷனவே ஃபோக்கஸ் பண்ணி கிளியர் பண்ண நெறைய பேர் இருக்காங்க. ஒண்ணும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிசி எக்ஸாமினேஷனா இருக்கலாம், கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷனா இருக்கலாம், இல்ல குரூப் 4 எக்ஸாமினேஷனா இருக்கலாம். நெறைய எக்ஸாமினேஷன் வரும், நெறைய எக்ஸாமினேஷன் போகும். என்ன ஆனா நம்மளுடைய டார்கெட் என்ன? சார் இப்ப நான் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டார்கெட் வந்து குரூப் 1 தான். ரைட்டுங்க, ஒரே நிமிஷங்க. என்னுடைய டார்கெட் குரூப் 1 தான் சார். ரைட்டுங்களா? நான் பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். எனக்கு இன்டர்வியூ தான் சார் எனக்கு. நான் பிரிலிம்ஸ் எழுதினேன் சார். ஓகே. இது வேணா இருக்கலாம். இப்போ எனக்கு வந்து குரூப் 1 தான் என்னுடைய எய்ம். ஓகேங்களா? எனக்கு குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் இருந்தாலும் சரி, நான் போமாட்டேங்க. என்னுடைய பிரிப்பரேஷன் ஃபுல்லா குரூப் 1 தான். குரூப் 1 பிரிலிம்ஸ் படிச்சு முடிச்சுட்டேனா, ரைட், ஓகே. மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சுருவோம். என்னோடது அதுதான். இல்ல சார், எனக்கு வந்து குரூப் 4 மட்டும் தான் எழுத முடியும். எனக்கு என்னோட எலிஜிபிலிட்டி குரூப் 4 மட்டும் தான் சார். எனக்கு ஏஜ் அதிகமாயிருச்சு. ஸோ ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க பார்த்தீங்களா, ஸோ எல்லாருடைய கமெண்ட் சேர்த்து வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. எனக்கு குரூப் 4 மட்டும் தான் சார். அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணுவேன், குரூப் 4 மட்டும் தான். ஆனா இந்த இடத்துல என்னன்னா, சார் நான் குரூப் 1ம் எழுதணும், குரூப் 2ம் எழுதணும், குரூப் 4 எழுதணும் எழுதலாம். ஆனா பிரிப்பரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு டவுட் தான். இருக்கிற ஒவ்வொரு மாசம் தான் இருக்கு. ஆனா நீங்க ஆல்ரெடி வந்து 1 வருஷம் 1 ஆர் 2 இயர்ஸ் வருஷம் கணக்கு இல்ல. நல்லா குவாலிட்டியா எல்லாமே படிச்சு முடிச்சுட்டீங்க. படிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, மேபி நீங்க 3 எக்ஸாம் கூட அட்டெண்ட் பண்ணலாம். மேபி 3 எக்ஸாமினேஷனும் கிளியர் ஆகறதுக்கு, கிராக் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, நீங்க இப்ப தான் பிகினரா இருக்கீங்க. இப்ப தான் ஃப்ரெஷரா இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ, ஸோ ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூன் மாதம் நமக்கு குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 70 நாள் அரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா 70 நாள் கிடையவே கிடையாது. 70 நாள் இருக்குன்னு வச்சுக்கங்க. ஒரு 65லேருந்து 70 நாள் இருக்கு. ஓகே. இப்போ நீங்க வந்து குரூப் 4 படிச்சீங்க. கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கேற்ற மாரி நீங்க குவாலிட்டியா ஃபுல் அண்ட் ஃபுல் 24/7 நீங்க படிச்சீங்க அப்படின்னா, கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பிராக்டிகலா பாசிபிளா? 24% படிக்கிறதுக்கு பிராக்டிகலா பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் இல்ல தான். ஏன்னா அதுல நீங்க ரெஸ்ட்டுக்கு கொஞ்சம் நமக்கு டைம் தேவை. ஸோ அதெல்லாம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்க அப்படின்னா, கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. நான் கிளியராவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ ஜூன் 4, ஜூலை குரூப் 1, ஆகஸ்ட் இன்னும் நமக்கு என்னன்னு தெரியல. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஆகஸ்ட் குரூப் 2 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஏப்ரல் மாசம். ஏப்ரல், மே இந்த 2 மாசம். ஓகே.
ஸோ குரூப் 4 நான் வந்து படிக்கிறேன் சார். கிளியர் பண்ண முடியுமா? அப்படிங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். ஆனா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க அதுக்கேத்த மாரி குவாலிட்டி எவ்வளோ குடுக்கணும் அதுதான். ஏன்னா குரூப் 4 பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான். ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அவ்வளோதான். ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்எஸ்டபிள்யூ தரப்புலேருந்து கொஸ்டின் பேங்க் மெட்டீரியலும் போட்டிருக்கோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். ஓகேங்களா? அது ரூ. 500 தான் மெட்டீரியலு. உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகுற மாரி இருக்கும். லாஸ்ட் 70 டேஸ் நீங்க படிக்கிற மாரி. ஓகேங்களா? நீங்க படிக்கிறத படிங்க. சைடு பை சைடு தான் பார்த்துக்கங்க. ஓகே. ரைட் ஓகே. அப்போ இந்த ஒரு 70 நாள்ல நம்ம வந்து குரூப் 4 அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணலாம். 1 ஒரு ஆப்ஷன். ஸோ ஓகே. ஏப்ரல், மே, ஜூன். அப்போ ஜூலைல தான் நமக்கு வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷன் வரப்போகுது. அப்போ குரூப் 1க்கு 3 மாசம் இருக்கு. பிரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு. வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்கு. குரூப் 1 பிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு நான் என்னோட ப்ரிசர்வேஷன் என்ன சொல்லுவேன்னா, என்னோட அண்ணனுக்கு, தம்பிக்கு, அக்காக்கு, தங்கைக்கு என்ன சொல்லுவேன்னா, குரூப் 4 குரூப் 2 எல்லாம் வேணாம்ப்பா. குரூப் 1 கிளியர் பண்ணி குரூப் 1 போங்க. அதுதான் நான் அவங்களுக்கு சொல்லுவேன். குரூப் 2, குரூப் 4 வேண்டாம். குரூப் 1 ஹையர் ஸ்டாண்டர்டு அதுக்கு போங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா 3 மாசம் இருக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸ். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் தான். ஈஸியா தான் இருக்கும். கிளியர் பண்ணிறலாம். ஸோ 3 மந்த்ஸ் இருக்கு. குரூப் 1 போலாம். இல்ல சார், நான் வந்து குரூப் 4 போலான்னு இருக்கேன். சரி குரூப் 2 போலான்னு இருக்கேன். அப்படின்னா, ஸோ குரூப் 4 இருக்கு, குரூப் 1 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவே ஒரு 3 மந்த்ஸ் இருக்கு. ஸோ குரூப் 2 அப்படிங்கிறப்போ, ஸோ 4 மந்த்ஸ் இருக்கு. நீட்டாவே சொல்லிடுறேன். இப்போ படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். ஆல்ரெடி படிச்சு முடிச்சவங்களுக்கு நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். தாராளமா அட்டெண்ட் பண்ணலாம். கிளியர் ஆகுறதுக்கு நெறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ குரூப் 4னா நமக்கு 2 மாசம் இருக்கு படிக்கிறதுக்கு. இப்போ குரூப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாசம் இருக்கு. குரூப் 2 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரல. வந்தா தான் கன்ஃபார்மா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு 4 மந்த்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல குரூப் 2 கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு அதிகமா இருக்கு. ஸோ குரூப் 2ல இன்டர்வியூவும் இருக்குது. நான் இன்டர்வியூ போஸ்டும் இருக்கு. ஸோ நீங்க இந்த இடத்துல சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சார் நான் குரூப் 4 தான் போவேன். 2 மாசம் தான் இருக்கானா. 2 மாசம் தான் இருக்கு. இப்போதான் படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். கிளியர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அதுக்கேத்த மாரி முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. குரூப் 1க்கு வாய்ப்பு இருக்கு. குரூப் 1 நீங்க பிரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3 மந்த்ஸ் இருக்கு. ஆனா குரூப் 2 பாருங்க நல்லாவே சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து குரூப் 1 படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகே உங்களால குரூப் 1 ஏஜ் இருக்கு. உங்களுக்கு அந்த அந்த நோட்டிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா குரூப் 1 அப்ளை பண்ணலாம். இல்ல சார் எனக்கு வந்து குரூப் 4 இல்ல குரூப் 2 தான் போணும்னு ஆசை அப்படின்னா, ஸோ குரூப் 2 நான் என்ட்ரி போஸ்ட் இருக்கு, என்ட்ரி போஸ்ட் இருக்கு. அது கூட நீங்க போலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல நல்லாவே கூட புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணி இது பண்ணுங்க. ஓகேங்களா? ஆனா நீங்க எல்லாமே வந்து கஜ கஜ கஜன்னு படிக்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல் இல்ல. இப்போ வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இப்போ ஜூன் வரைக்கும் நான் குரூப் 4 படிச்சுட்டு, இப்போ 1 மாசத்துல குரூப் 1 படிக்கிறது. அந்த அடுத்த 1 மாசத்துல குரூப் 2 படிக்கிறது. அது மாரி பண்ணீங்கன்னா, எதுவுமே கிளியர் ஆகாமலும் போலாம். ஓகேங்களா? ஏன்னா அது மாரி பர்சனலா நானே அது மாரி ஆயிருக்கு. அதனால ஏதோ ஒரு எக்ஸாமினேஷன் ஸ்ட்ராங்கா பண்ணீங்க அப்டின்னா வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். ஸோ குரூப் 2, குரூப் 4 சிலபஸ் ஓரளவுக்கு சேமா தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து மாறுபடும். அப்படிங்கிறப்போ நீங்க வந்து குரூப் 2 அண்ட் தென் குரூப் 4 2மே சேர்த்தே படிக்கலாம். இஃப் சப்போஸ் ஜூன்ல நீங்க குரூப் 4 எழுதுறீங்க. நல்லா எழுதிருக்கீங்களா, நல்லா எழுதலன்னு சொல்லி எக்ஸாம் விட்டு வெளில வரும்போதே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆயிரும். உங்களுக்கு தெரியும். அந்த ஓகே ஓரளவுக்கு ஆன்சருக்கு இந்த டெம்பரரி ஆன்சருக்கு எல்லாமே குடுப்போம். அத பார்த்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இஃப் சப்போஸ் நீங்க நல்லா பண்ணலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ ஜூன் குரூப் 4 எக்ஸாம் எழுதுறோம். ஓகே. நல்லா பண்ணிட்டீங்க. ஓகே. நல்லா பண்ணல அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு 2 டூ 2.5 மந்த்ஸ். அதாவது இதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 70லேருந்து 80 நாள் கிடைக்கலாம். மேபி கிடைக்கலாம். வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைச்சுச்சுன்னா, நீங்க குரூப் 2 நல்லா பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ குரூப் 4 எடுத்து குரூப் 2 பண்ணலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாசம் நம்ம லைஃப நம்ம நம்ம லைஃப ஒரு நல்ல ஒரு இதா மாத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால இந்த 3 மாசம் அவ்ளோ முக்கியம் உங்க லைஃப்ல பார்த்துக்கங்க. ஓகே. ஸோ உங்களோட எல்லா கமெண்ட்ஸும் சேர்த்து கோர்த்து தான் இந்த வீடியோ இப்ப நான் குடுத்துருக்கேன். ஸோ தேங்க் யூ சோ மச்.